வாழ்க வளமுடன். இவர் கழுகுமலை முருகன். இவரை பற்றிய வீடியோவை பின்னாடி நான் ஒரு நாள் போடுறேன். இவரை நல்லா தரிசனம் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எல்லா வளங்களும் நலங்களையும் இவர் கண்டிப்பாக கொடுப்பார். எல்லா முருகனுக்கும் மயில் வலது பக்கம் இருக்கும், ஆனால் இவருக்கு மட்டும் இடது பக்கம்தான் இருக்கும். இதோட கதைகள் எல்லாம் நம்ம பின்னாடி பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம சில பொன்மொழிகள், சில கதைகளை பார்க்கலாமா? முதல்ல வேதாத்ரி மகரிஷியோட சில பொன்மொழிகளை பார்க்கலாம். பிறரை வாழ்த்தும் போது நல்ல அலைகள் உருவாகுமா, அதனால் எப்பவும் பிறரை வாழ்த்திக்கிட்டே இருங்க. இந்த பிரபஞ்சம் உங்களையும் நன்றாக வாழ்த்தி நன்றாக வாழ வைக்கும். நேர்மை உண்மை உள்ளவருக்கு வரும் துன்பம் தற்காலிகமானதே. தீராத பிரச்சனை என எதுவும் இல்லை, தீர்க்கும் வழியை தேடுவதுதான் பிரச்சனை. பிறரின் துன்பம் தீர உழைப்பதை கடமையாகக் கொள். பிறரை வாழ்த்தினால் பகை மறையும். அறிவை நல்ல வழியில் பயன்படுத்து. கடுமையாக உழைத்தால் முன்னேறுவது உறுதி. மனதில் அன்பு இருந்தால் பகைக்கு இடம் இருக்காது. அன்பின் சக்தியால் உலகை வசப்படுத்தலாம். ஆண் பெண் ஒழுக்கத்தை காக்கும் கவசமே திருமணம். தேவைகளை பெருக்கிக் கொண்டே போகாதே. வாங்கும் கடனும் தேங்கும் பணமும் வாழ்வை கெடுக்கும். பயமே கொடிய நோய், கவலையை உண்டாக்கும். தவறு செய்வது இயல்பு, அதை திருத்திக்கொள். நற்செயலில் ஈடுபடு, அதில் வரும் நிறைவே ஆனந்தம். பணத்திற்கும் பண்பிற்கும் எப்போதும் போட்டிதான். நெறி தவறினால் விளைவு பயனற்றதாகும். எல்லா உயிர்களும் கடவுளின் வடிவமே. அடுத்து ஒரு குட்டி கதை ஒன்று பார்க்க போகிறோம். எப்போவுமே நாம் புத்திசாலித்தனமாக இருக்கணும். ஏதாவது ஒரு ஆபத்தில் நம்ம மாட்டிக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளோட இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்ணி அந்த சிச்சுவேஷன்லேருந்து நாம் தப்பிச்சிடணும். இப்போ அந்த கதைக்கு போகலாம் வாங்க. சேட்டில் ஒரு ஆமை சிக்கி கிடந்தது. அதை சிறுவர்கள் பிடிச்சிட்டாங்க. இந்த சிறுவர்கள்லாம் சின்ன பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த விட்டில் பூச்சி, பட்டர்ஃப்ளை எல்லாத்தையும் பிடிச்சிட்டு படுத்துவாங்க. அது தவறு தான், ஆனால் அவர்களுக்கு அது தவறு என்றே தெரியாது. அதனால் அவங்க என்ன பண்ணலாம் இந்த ஆமையை அப்படின்னு யோசித்தாங்க. இன்னொருத்தன் சொன்னான், டே அங்கே நிற்க வச்சுட்டு கல்லை விட்டு எரிவோண்டா, அது செத்து போயிடும் அப்படின்னா. இன்னொருத்தன் சொன்னான், வேண்டாண்டா நிறைய பேப்பர்ஸ் எல்லாம் கிழிச்சு போட்டு அதில் தீயை வச்சு கொளுத்திடலாம் அப்படின்னா. இன்னொருத்தன் சொன்னான், டே அதை கண்டந்திடமாக வெட்டி போட்டுடலாண்டா அப்படின்னா. இன்னொருத்தன் சொன்னான், டே அதை நம்ம ஆற்றலில் வீசி எரிஞ்சிருவோம், அது மூச்சு திணறி செத்து போயிடும்டா அப்படின்னா. உடனே இது ஆமை யோசிச்சுது, ஆகா இந்த பையங்க நம்மளை ஒரு வழி ஆக்கிடுவாங்க போல இருக்கே, இந்த பசங்கள்கிட்டருந்து எப்படியாவது நம்ம தப்பிக்கணுமேன்னு சொல்லிட்டு டக்குன்னு சொல்லிச்சான், என்ன ஆற்றில் மட்டும் வீசி விடாதீங்க, மூச்சு திணறி நான் சீக்கிரமாக செத்து போயிடுவேன்னு அழுதுச்சான். உடனே ஒருத்தன் என்ன செஞ்சானா, டேய் பாரடா இப்போ அப்படின்னு தூக்கி ஒரே ஆற்றில் வீசினானா. தப்பிச்சோம் பிழைச்சோன்னு அந்த ஆமை நீருக்குள்ளே ஓடி மூழ்கி தப்பிச்சிருச்சான். இப்படித்தான் நாம் சில ஆபத்தான சூழ்நிலையில் நம்மளோட அறிவை பயன்படுத்தி அந்த ஆபத்துலேருந்து நாம் தப்பிச்சுக்கணும். நாம் எப்போவுமே பிறருக்கு கொடுத்து வாழணும். நல்லவனாக நாம் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம்னா நம்ம பொருளை நம்ம தேவைக்கு போக மிச்சத்தை பிறருக்கு கொடுத்து வாழணும். அதே மாதிரி எதிரியிலோட வீட்டில் போய் சாப்பிட்றத காட்டிலும் நம்ம நண்பர்களோடு சேர்ந்து ஒரு கூழோ கஞ்சியோ குடித்தோம்னா அது ரொம்ப ரொம்ப உயர்ந்தது. வாய் எப்பவும் அடக்கமாக இருக்கணும். உதடுகளை ரொம்ப அதிகம் திறக்கக்கூடாது. உண்மைக்கு எதிராக எப்போதும் செயல்படக்கூடாது. சகோதரன் தனியாக இருக்கும்போது அவனுக்கு அறிவுரை சொல்லலாம், அவன் ஒய்ஃப் கூட சேர்ந்துருக்கும்போது கண்டிப்பாக அறிவுரை சொல்லாதீங்க, மாட்டிக்குவீங்க. துரோகியின் வழி கரடு முரடாக இருக்கும். உற்சாகமுடன் பணி செய், நமக்கு கடவுளின் அருள் என்றும் நிலைத்திருக்கும். நாம் நல்லதே நினைக்கணும், அப்போ நமக்கு நல்லதே நடக்கும். தீயவைகளை நினைத்தால் இந்த பிரபஞ்சம் நமக்கு தீமையைத்தான் கொடுக்கும். மறக்க முடியாத சில விஷயங்களை நீண்ட நாள் நாம் நினச்சிக்கிட்டே இருப்போம். சில விஷயங்களை உடனே மறந்து விடுவோம். எப்போதும் மகிழ்ச்சியாக இருப்பதற்கும் எதையும் தாங்கும் மன வலிமையுடன் வாழ்வதற்கும் நமக்கு நல்ல எண்ணம் அவசியம். அதற்காக நம்ம என்ன செய்யணும், தீய எண்ணங்களை நம்ம உடனே மறந்துட்டு எப்போதும் நல்லதே நினச்சிக்கிட்டு இருந்தோம்னா நல்ல எண்ணம் உருவாகும். நல்ல எண்ணம் உருவாக நாம் நல்லவர்களாக வாழ்வோம். மற்றவர்களையும் சந்தோஷப்படுத்துவோம். மகிழ்ச்சியுடன் வாழ்வதற்கு நமக்கு இது உதவியாக இருக்கும். அடுத்து ஒரு குட்டி கதை ஒன்று சொல்கிறேன், கேளுங்க. எப்போவுமே நாம் நிகழ்காலத்தை பற்றி தான் நினைக்கணும். கடந்த காலத்தையும் எதிர்காலத்தை பற்றியும் ரொம்ப ஓவராலாம் கவலைப்படக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சம் கவலைப்பட வேண்டியதான், பட் ஓவராக கவலைப்படக்கூடாது. அதுக்கு தான் இந்த கதை. கண்காட்சி ஒன்றில் ஒரு ஓவியம் இடம்பெற்றிருந்தது. அந்த இடம்பெற்றிருந்த ஓவியத்தில் என்ன இருந்ததுன்னா,
ஒரு சிறுமியோடது, ஒரு நடுத்தர வயது பெண்ணோடது, ஒரு மூதாட்டியோடது. இவங்க 3 பேரோட படமும் ஒரு ஓவியத்தில் இடம்பெற்றிருந்தது. இதற்கு விளக்கம் தருபவருக்கு பரிசு கொடுக்கப்படும்னு அறிவிச்சாங்க. உடனே எல்லாரும் ஒரு விளக்கம் சொன்னாங்க. ஒரு முதியவர் அங்கே வந்தார். அவர் சொன்னார், இந்த ஓவியத்தில் உள்ள சிறுமி எதிர்காலம், நடுத்தர வயது பெண் நிகழ்காலம், மூதாட்டி கடந்த காலத்தை குறிக்கிறது. ஸோ கடந்த கால தவறுகளை தவிர்த்து நிகழ்காலத்தில் மனிதன் வாழ்ந்தால் எதிர்காலம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொன்னாராம். உடனே அவருக்கு பரிசு கொடுத்தாங்களாம். இது இந்த ஓவியத்துக்கு மட்டுமல்ல, நம்மளுடைய வாழ்க்கையிலும் நிகழ்காலத்தில் என்னென்ன வேணுமோ, என்னென்ன அனுபவிக்கணுமோ, என்னென்ன சந்தோஷமாக இருக்கணுமோ நாம் இருந்துட்டு போய்கிட்டே இருக்கணும். கஷ்டம் வந்தாலும் நிகழ்காலத்தில் சமாளித்து நம்ம முன்னேறி போய்கிட்டே இருக்கணும். ரொம்ப ஓவராக எதிர்காலத்தை பற்றி நினச்சோன்னாக்கா நிகழ்காலத்தை மிஸ் பண்ணிடுவோம். அடுத்து வாரியாரோட பொன்மொழிகள் கொஞ்சத்தை பார்க்கலாமா? நல்ல உள்ளத்துடன் கடவுளை வணங்கினால் வாழ்வு உயரும். கடமையைச் செய், உன் திறமையை பிறருக்கு கடவுள் தெரியப்படுத்துவார். உறவினருக்கு உதவியாக இரு. நல்ல எண்ணத்துடன் சமையலில் ஈடுபடு. உணவுக்கும் உணர்வுக்கும் நெருங்கிய தொடர்புண்டு. பசுவைப் போல நல்லவர்களிடம் பழகு. பாம்பு போன்ற கொடியவர்களிடமிருந்து விலகினில். பணம் உன்னிடம் சேர சேர தூக்கம், ஒழுக்கம், பக்தி குறையத் தொடங்கும். நல்ல புத்தகங்களை படித்தால் நல்ல உணர்வு உண்டாகும். உடல்நலம் சிறந்த மருந்தோடு பத்தியம் அவசியம். மனநலம் மேம்பட பக்தியும் ஒழுக்கமும் முக்கியம். நாம் யாருடன் சேர்கிறோமோ அவரைப் போலவே மாறுவோம். குடும்பத்தினருக்கு விட்டுக்கொடு, அவர்களை புரிந்துகொள். தேனீ எறும்பைப் போல உழைத்து சாப்பிடு. அனுபவசாலி கூறும் அறிவுரைகளை கேட்டு பின்பற்று. படிப்பதைக் காட்டிலும் பிறர் சொல்வதை கேள். உண்மையான நண்பன் பாவம் செய்ய விடமாட்டான். வாழ்வில் ஏற்றம் இரக்கம் இரண்டும் அப்பப்போது வரும். அடுத்து ஒரு சின்ன கதை ஒன்று பார்க்கலாம். தெருவில் ஒருத்தன் நடந்து போய்கிட்டு இருந்தானா. அப்புறம் இன்னொருத்தன் கேட்டானா, நண்பா, மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் என்ன வேறுபாடுப்பா அப்படின்னு கேட்டானான். அப்போது முதலாம் அவன் சொன்னானா, மனிதர்கள் விரும்பியபடி உண்ணலாம், உடுத்தலாம், விரும்பிய இடத்தில் வசிக்கலாம். ஆனால் விலங்குகளுக்கு இது பொருந்தாது அப்படின்னு சொன்னானாம். மனிதர்களை தவிர மற்ற உயிர்களுக்கு சுதந்திரம் கிடையாது. ஆகவே நமக்கு ஆண்டவன் சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறான். அதை நன்மைக்காக பயன்படுத்த வேண்டும். யோசித்து அந்த சுதந்திரத்தை மிஸ்யூஸ் பண்ணாமல் கரெக்டாக நம்ம பயன்படுத்தினோம்னா நாம் நல்லபடியாக வாழலாம். நல்லதை நினைக்கணும்னு நான் சொன்னேன் இல்லையா, அதுக்கு ஒரு குட்டி கதை ஒன்று பார்க்கலாம். ஒரு சின்ன பையன் ஒருத்தன் இருந்தான். அவன் பேர் சங்கர். அவனுக்கு சைக்கிள் ஓட்டுவதுன்னா ரொம்ப பிடிக்கும். ஒரு நாள் பார்த்தா அவன் ஃப்ரெண்டு குமார் ஒரு சைக்கிள் வாங்கினான். உடனே அவன் ஓடி போய், டேடி சைக்கிள் ஓட்ட தெரியாடா அப்படின்னு கேட்டான். உடனே அந்த பையனும் சைக்கிளை கொடுத்தான். அப்புறம் மறுநாள் போய் கேட்டான். உடனே அவன் சொன்னான், டெய்லிலாம் என் புது சைக்கிள்லாம் கொடுக்க மாட்டான்டா, எங்கள் அப்பா எனக்கு வாங்கி கொடுத்துருக்காருடா, நீ வேணும்னா வேறு சைக்கிள் வாங்கிக்கூடா அப்படின்ட்டான். உடனே அந்த பையனுக்கு ரொம்ப ஒரு மாதிரி சங்கடமாக போச்சு. சரின்னு வீட்டில் போய் அவங்க அப்பாட்ட கேட்டான். அவங்க அப்பா, இந்த வட்டம் பட்ஜெட் எல்லாம் வாங்க முடியாது, நான் வேணால் இன்னும் ஒரு 2-3 மாதம் கழிச்சு உனக்கு வாங்கித்தரேன் அப்படின்னு. சரின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணால், அவங்க அப்பா ஸ்கூலுக்கு போகும்போது வைக்கும்போது அவங்க தாத்தா பாட்டிலாம் அவனுக்கு காசு கொடுப்பாங்க இல்லையா, அதை ஒரு உண்டியலில் வாங்கி சேர்த்துக்கிட்டே வந்தான். அந்த உண்டியல் சேர்ந்துக்கிட்டே இருந்தது. ஒரு நாளைக்கு அவனோட ஃப்ரெண்டு ஒருத்தன் அழுதுகிட்டு இருந்தான். ஏன்டா அழற அப்படின்னா, எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு முடியலடா, ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்க்கணும், ஆனால் என்ன செய்யறதுனே தெரியலன்னு சொல்லிட்டு அந்த குட்டி பையன் அழுகிறான். உடனே இந்த பையன் ஓடி போய் வீட்டில் அந்த உண்டியல் எடுத்து கொண்டு அந்த பையன்கிட்ட கொடுத்து, இந்தாடா உங்கள் அம்மாவை காப்பாற்றுன்னு சொன்னான். சைக்கிள் வாங்க ஆசைப்பட்டு சேர்த்து வச்ச பணத்தை அந்த பையன் மனசு நிறைவோடு அந்த தாய்க்கு கொடுத்தான். எவ்வளோ நல்ல குணம் பாருங்களேன். இந்த மாதிரி நல்லதை நாம் செஞ்சால் நமக்கு பகவான் நிறைய நல்லது செய்வான். அடுத்து என்ன நடந்ததுன்னு கேளுங்க. மறுநாள் அவங்க பெரியப்பா ஊர்லேருந்து வந்தவர் சைக்கிளை கையோடு வாங்கி கொண்டு வந்து இந்த பையனுக்கு கொடுத்துட்டாரு. பாருங்களேன், இந்த பையன் சைக்கிள் வாங்க வச்ச பணத்தை அன்போடு ஒருத்தங்களுக்கு கொடுத்துருக்கான். மறுநாள் அவனுக்கு அந்த சைக்கிள் வந்துருச்சு. இப்படி நாம் ஒருத்தருக்கு நல்லது செஞ்சால் பகவான் நமக்கு நல்லது செஞ்சிருவான். இதுபோல் பொன்மொழிகள், அற்புதமான கதைகளை கேட்பதற்கு நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு சூப்பரான பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் காத்துக்கிட்டுருங்க. டாடா, பாய்.